அப்புறம் செலெக்ஷன் ஷார்ட் இன் a place to sorting algorithm. The selection sort find the smallest element in the list and is swapped the first element in the list. இப்போ is an the place sorting algorithm அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட்டில் வேல்யூவில் வந்து இப்போ இங்கே வந்து 3, இங்கே வந்து 2, இங்கே வந்து 5 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ எப்போவுமே அசெண்டிங் ஆர்டரில் தான் லிஸ்ட் இருக்கணும். லைக் 2, 3, 5 அப்படின்னு இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அப்படி இல்லை 3, 2, அதாவது செகண்ட் வேல்யூவோட ஃபஸ்ட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். அந்த ஸ்வாப்பிங்கை தான் வந்து செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்வாப் பண்ணி இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்துடும். சப்போஸ் இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா இதை ரெண்டையும் ஸ்வாப் பண்ணுறோம். அப்படியே ஸ்வாப் பண்ணி ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம். அந்த அசெண்டிங் ஆர்டரில் ஃபார்மேட் பண்ணுறது தான் செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபஸ்ட் எலமெண்ட் எப்போயுமே சின்ன நம்பராக இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பெரிய நம்பராக போகணும். லைக் அசெண்டிங் ஆர்டர் வைஸ் போகணும். அதை தான் நம்ம செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அல்கோரிதம் அனாலிசிஸ் யூசிங் ஆஃப் செலெக்ஷன் ஷார்ட் அப்படின்னா த அனாலிசிஸ் ஆஃப் செலெக்ஷன் ஷார்ட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் ஆல்ரெடி பியூரட் ஃபோர்ஸில் சொன்ன மாதிரி தான் அது எப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகுமோ இந்த அனாலிசிஸ்மே ஸ்ட்ரெயிட்டாக தான் அப்ளை ஆகும். எனி ஃபார்முலா இப்போ n-n-1 அந்த மாதிரி எந்த ஃபார்முலாவே கிடையாது. அசெண்டிங் ஆர்டரில் ஃபார்முலா நம்ம வந்து ஃபார்மேட் லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணணும். லைக் கம்மியாக இருக்கிற நம்பர் ஃபஸ்ட் நோடில் இருக்கணும், அடுத்து அப்படியே செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட் அப்படின்னு போகணும். இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து இந்த செலெக்ஷன் ஷார்ட்லையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அல்கோரிதம் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்ஸ்லேட் த ப்ரொசீஜர், எக்ஸாம்பிள்ஸ், அதோட அல்கோரிதம் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, அந்த ப்ரோக்ராமோட இன்புட் அவுட்புட் என்ன, அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம், அந்த மாதிரி நம்ம வந்து அல்கோரிதமை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக தான் ஃபார்மேட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்ட், அடுத்து முடிஞ்சு எண்ட், அப்புறம் வி கேன் ப்ரொசீட் அண்ட் பிரிண்ட் த வேல்யூ ஆஃப் அவுட்புட் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொண்டு போகிறோம். அடுத்து செலெக்ஷன் ஸ்டார்ட் வந்து ஏ நாட், அது தீட்டா கிடையாது, A0 n² அல்கோரிதம் ஆஃப் ஆல் இன்புட்ஸ். இப்போ இன்புட்ஸ் எல்லாமே ஒரு வேல்யூவில் தான் நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த பியூரட் ஃபோர்ஸ் அண்ட் செலெக்ஷன் ஷார்ட் மூலிமா நம்ம பார்க்கும்போது அதோட வேல்யூ எல்லாமே n², லைக் ஸ்கொயர்ட்ஸில் இருக்கிற மாதிரி தான் அதோட வேல்யூ வந்து காட்டும். அது இல்லாட்டி 0வாக இருக்கிற மாதிரி காட்டும். அது 0வாக இருக்கக்கூடாது, அதோட வேல்யூ வந்து 0வாக நம்ம காட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஏ அப்படின்ற வேரியபிள், லைக் ஏன்னு கிடையாது, எனி வேரியபிள் நம்பர்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதனால தான் இந்த செலெக்ஷன் ஷார்ட்டில் வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஃபார்முலா இதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட் தான். நான் ஆல்ரெடி ஐ டோல் யூ. இதை வந்து எப்போயுமே நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக அதோட என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் போடணும். லைக் இது ஒரு ஃபார்மேட், அதோட வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். அப்படி 0வாக இருக்கிற வேல்யூ வந்து நார்மலாக 0 அப்படின்றத நம்ம விட்டுறக்கூடாது. அதனால ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். A or B எனிதிங், உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அவ்வளோதான்.